நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு சரளா யோகம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான பலன் பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக அந்த யோகம் வந்து லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி யாருன்னு பாருங்கள். அந்த 8ஆம் அதிபதி 6, 8, 12 மறைஞ்சிருக்கணும். மறைஞ்சிருந்தால் இந்த சரளா யோகம்ன்றது உங்கள் ஜாதகத்தில் ஏற்பட்டுரும். பொதுவாகவே 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம், உயில் மூலியமாக சொத்து, இன்சூரன்ஸ் சொத்து, லாட்ரி, பங்குச்சந்தை இந்த மாதிரி ஐட்டத்தை குறிக்கும். அதே 8ஆம் இடம் அவமானம், விபத்து, திடீர் விபத்து, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸை குறிக்கும். இப்போ நம்ம இந்த 8ஆம் அதிபதி 6, 8, 12 ஆட்சி உச்சம் ஆகாமல் சுபத்துவம் அடைஞ்சு மறைஞ்சிட்டாருன்னா, உங்கள் லக்னாதிபதி வலுவாக இருந்துட்டாருன்னா இந்த யோகம் செயல்பட்டுரும். இந்த யோகத்துக்கு பலன்கள் அசாத்திய துணிச்சல் இருக்கும். யாரையும் எங்கே எதிர்த்து பேசக்கூடிய ஒரு மனநிலையை கொண்டு வந்துடும். அதிகாரிகள்னு பார்க்க மாட்டாங்க, வயசு அவங்க கூட இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க. யாரையும் அசால்ட்டாக எதிர்த்து பேசுவாங்க, முடிஞ்சால் அடித்து கூட போடுவாங்க. அந்த மாதிரி அவங்களோட டைப்பாக இருக்கும். ரெண்டாவது, புத்தி கூர்மை தெளிவாக இருக்கும் அவங்களுக்கு. இப்போ பரிகாரம் சொல்லப்போனால் இந்த யோகம் உங்கள் ஜாதகத்தில் செயல்படணும் அப்படின்னோம்னா அதுக்கு பரிகாரம் இருக்குது. அந்த பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைரவருக்கு நீங்கள் தேய்பிர அஷ்டமியில் செவ்வரளிப்பூ கொண்டு போய் பைரவருக்கு செலுத்திட்டு மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டால் இந்த சரளா யோகன்றது வாழ்க்கையில் நல்ல ஒரு உயரத்துக்கு உங்களை கொண்டு செல்லும். நன்றி.